சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வெற்றிப்பட வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் திரைப்படம் குரு சிஷ்யன். 1988 ஆண்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. 175 நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. படத்தின் கதை என்று மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. கலகலப்பான ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக இது உருவானது. இந்த படத்தில்தான் கௌதமி ரஜினிகாந்தின் ஜோடியாக அறிமுகமானார். இந்த படத்திற்கு பிறகு அவர் ஏறுமுகமாகவே இருந்து பல படங்களை நடித்தார். கடைசியாக கமலை தாலி கட்டாமலே மனைவியாக கமலுடன் வாழும் வரை அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக தான் வளர்ந்து வந்தார். இன்றைக்கு அரசியலில் இருக்கின்றார். கௌதமி பிறகு அரசியலுக்கு போன பிறகு அவருடைய படங்களின் நடிக்கும் வாய்ப்பையும் குறைத்து கொண்டார். சரி, குரு சிஷ்யன் படத்தை பற்றி பார்ப்போம். ரஜினியும் பிரபுவும் முதலாக இணைந்து நடித்த படம் குரு சிஷ்யன். இது ஒரு நகைச்சுவை படமாகும். இந்த படத்தின் மூலமாக தமிழுக்கு அறிமுகமான நடிகை கௌதமி படத்தின் வெற்றிக்கு பிறகு தமிழில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். 175 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய இந்த படத்தை ரஜினியை வைத்து சுமார் 25 படங்களை இயக்கிய எஸ்.பி. முத்துராமன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருந்தார். பஞ்சு அருணாசலத்திற்காக குறுகிய காலத்தில் ஒரு படத்தில் நடித்து கொடுக்க விரும்பினார் ரஜினிகாந்த். எஸ்.பி. முத்துராமனை அழைத்து இந்த படத்திற்கு 25 நாட்கள் கால்ஷீட் தருகிறேன், கௌரவ வேடத்தில் நடிக்கிறேன் என்றாராம் ரஜினி. நீங்கள் கௌரவ வேடத்தில் நடிப்பதால் அது பஞ்சு அருணாசலத்திற்கு பெரிய அளவில் உதவியாக இருக்காது. ஹீரோவாக நடித்தால்தான் நன்றாக இருக்கும். நீங்கள் கொடுக்கும் 25 நாட்கள் கால்ஷீட்லேயே படத்தை முடித்து விடலாம் என்று எஸ்.பி. முத்துராமன் சொன்னதும் சரி, அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னாராம். சென்னையில் ஷூட்டிங் நடத்தினால் தொந்தரவாக இருக்கும் என்ற காரணத்தால் குறிப்பிட்ட நாட்களில் முடிக்க மைசூருக்கு சென்று படப்பிடிப்பை நடத்தியிருக்கின்றார் எஸ்.பி. முத்துராமன். ரஜினிகாந்த் 25 நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருந்தாலும் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் 23 நாட்களிலேயே எடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்னை திரும்பலாம் என்று ரஜினியிடம் எஸ்.பி. முத்துராமன் கூற, இல்லை, இன்னும் 2 நாட்கள் உங்களுடனே தங்குகிறேன் என்று படப்பிடிப்பு குழுவினருடன் 2 நாட்கள் தங்கி அவர்களுடன் சாப்பிட்டு எல்லோருடனும் கலகலப்பாக பேசி அன்புடன் கலந்து மகிழ்ந்து பேசி ரஜினி படப்பிடிப்பின் போது டிராலியை கூட தள்ளி, அதாவது அவரும் ஒரு உதவியாளரை போல பணியாற்றி இருக்கின்றார், டிராலியை தள்ளி உற்சாகப்படுத்தினாராம். இந்த படம் வந்த நேரம் தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சூழ்நிலை. அது தொடர்பான பல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். நாற்காலிக்கு சண்டை போடும் நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா என்ற பாடலில் நாமெல்லாம் பாரத நாடு என்ற முதலில் இருந்தது. பிறகு அந்த வரியை மாற்றப்பட்டது. நகைச்சுவை நடிகர் சிந்திக்கும் போது தான் தன் கைவிரல்களால் இந்திய அரசியல் கட்சிகளின் அத்தனை சின்னங்களையும் கொண்டு வருவார். இந்த நகைச்சுவைக்காகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். படத்தில் இடம்பெற்ற நாங்க செய்யறதான் சொல்றோம், சொல்றதான் செய்வோம் என்ற ரஜினியின் பஞ்சு வசனமாது பஞ்சு டைலாக் திமுகவால் செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என பிரச்சாரத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது. குரு சிஷ்யன் படத்தின் முன் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த், ராமசாமி, பிரபு, கௌதமி, சீதா, பாண்டியன், ராதாரவி, ரவிச்சந்திரன், செந்தாமரை, வினு சக்கரவர்த்தி, மனோரமா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் வாலி, இளையராஜா, இசை இளையராஜா, கதை திரைக்கதை எம்.டி. சுந்தர், வசனம் பஞ்சு அருணாசலம், இயக்கம் எஸ்.பி. முத்துராமன், ஒளிப்பதிவு டி.எஸ். விநாயகம், படத்தொகுப்பு ஆர். விட்டல், தயாரிப்பு பி.ஏ. ஆர்ட்ஸ் புரொடக்ஷன்ஸ். சரி, குரு சிஷ்யனின் கதை என்ன, அதை சுருக்கமாக பார்ப்போம். குரு சிஷ்யன் திரைப்படம் ஒரு ஹிந்தி படத்தின் தழுவல். இன்சாஃப் கி புகார் என்னும் ஹிந்தி படத்தை தழுவி எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் பஞ்சு அருணாசலம் தயாரித்த வெற்றி படம் குரு சிஷ்யன். குருவும் பாபுவும் சின்ன தவறுகளுக்காக ஜெயிலுக்கு போய் வருபவர்கள். அப்படி ஒரு முறை ஜெயிலில் இருக்கும் போது கொலை குற்றவாளியான மனோகரை சந்திக்கிறார்கள். ஆனால்
சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் மனோகர் மண்வாசனை பாண்டியன் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கின்றான் என்று அவர் இருவருக்கும் தெரிய வருகிறது. சிறையில் இருந்து வெளிவந்ததும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் நல்லசிவம், வினு சக்கரவர்த்தி சூழ்ச்சியால் முத்துராஜ், ராதாரவி செய்த கொலைப்பழி மனோகர் மேல் விழுந்திருக்கின்றது என்கின்ற உண்மை தெரிய வருகின்றது. இந்த நிலையில் வினு சக்கரவர்த்தியின் மகளான கௌதமியை ரஜினியும், ரவிச்சந்திரன் மகளான சீதாவை பிரபுவும் காதலிக்கிறார்கள். ஏற்கனவே புதையல் காரணமாக ரஜினியின் அப்பாவும் அம்மாவும் ராதாரவியின் அண்ணனான ரவிச்சந்திரனால் கொல்லப்பட்டிருப்பார்கள். குற்றவாளிகளை நீதியின் முன் நிற்க வைக்கும் முயற்சியில் குருவும் சிஷ்யனும் வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் குரு சிஷ்யனின் கதை சுருக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.